நவீன காலத்துல தொடரக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னால ஒண்ணுதாங்க இந்த கல்ச்சுரல் கொலோனியலிசம் என்று சொல்லுவாங்க. இது கல்ச்சுரல் இம்பீரியலிசம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இது எப்படி முஸ்லிம்களை பாதிக்குது என்பதை பார்க்கலாம். அதாவது கலாச்சார காலனித்துவம் என்று சொல்லுவாங்க. கலாச்சார ஏகாதிபத்தியம் என்றும் இதை சொல்லுவாங்க. 2 பெயர்கள் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலாதிக்க சமூகத்துடைய கலாச்சாரத்தை, அதாவது மொழி, அதனுடைய மதிப்புகள், ஊடகங்கள், அதனுடைய நடைமுறைகள் குறைந்த சக்தி வாய்ந்த ஒன்றின் மீது திணிப்பது. இதுதான் இந்த கலாச்சாரம். இது அரசியல், பொருளாதார சக்தியாக இல்லாம கலாச்சார வழிமுறைகள் மூலம் ஆதிக்கத்தை உருவாக்குறது. ஸோ இது பெரும்பாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் உலகளாவிய பரவலிலும் பூர்வீக மரபுகளில் அதன் தாக்கத்திலும் காணப்படுது. இது ஊடகங்கள், கல்வி மற்றும் நிறுவனங்களை பயன்படுத்தி உள்ளூர் கலாச்சாரங்களை அடிப்பணிய செய்வதை உள்ளடக்கியதுதான் இந்த தவறான இந்த கலாச்சாரம். இது பூர்வீக அறிவு மற்றும் திறன்களை ஓரங்கட்டுவதற்கு வழிவகுக்கும். இதனுடைய டேஞ்சர்ஸ்ல ஒண்ணு. மேலும் இது நவ காலனித்துவத்திற்கு எதிரான விமர்சனங்களின் முக்கிய பகுதி. அதாவது கலாச்சாரம் இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தை திணிப்பது மற்றவங்க மீது. ஒரு சக்தி வாய்ந்த குழுவின் பழக்க வழக்கம், விதிமுறைகள், மதம் மற்றும் மொழியை பலவீனமான ஒரு குழுவிற்கோ ஒரு நாட்டின் மீதோ பரப்புவது, திணிப்பது. அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லைகளுக்கு அப்பால் செல்வாக்கை விரிவுபடுத்துது. அதாவது சமமற்ற ஒரு அரசியல், பொருளாதார சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யறதுக்கு, செல்வாக்கு செலுத்துறதுக்கு ஊடகங்கள், அதாவது தொலைக்காட்சி, திரைப்படங்கள், கல்வி அமைப்புகள், ஃபேஷன் என்ற பெயர்ல தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை பயன்படுத்துவாங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு மாதிரிகள் ஆதிக்கம் செலுத்துறதுனால பூர்வீக மொழிகள், திறன்கள் மற்றும் மரபுகள் எல்லாமே இழக்கப்பட்டுரும். ஸோ இதற்கான உதாரணங்கள் சொன்னோம்னா, நம்ம அமெரிக்கனுடைய கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பிரிட்டிஷ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்று வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழி நமக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் இங்கிலீஷ் கற்று அறிந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலனித்துவம் மற்றும் நவ காலனித்துவம் குறித்த விமர்சனங்கள் அதை பற்றி நம்ம தெரிந்தால் இதை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பிற கலாச்சாரங்களை பின்பற்ற வைக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. பெரும்பாலும் இன்று மேலை நாட்டு கலாச்சாரத்தை தான் நம்ம ஆட்கள் இங்கே என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய 120 ஆயத்துல. இன்றைய கலாச்சார காலனித்துவம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, நீங்களும் எங்களை போல வாழுங்களேன், உங்கள் மதம் தனிப்பட்டது, இது போன்ற சொற்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மாடர்னாக மாறுங்க, ஏன் இன்னும் பிற்போக்குத்தனமா இருக்கீங்க என்றெல்லாம் பேசுவாங்க. இதை அல்லாஹ் முன்னாடியே எச்சரிச்சுட்டான், நம்ம எப்படி இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து அடையாளத்துடைய அழிவை நம்ம பார்க்கலாம் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சமூகத்தை பின்பற்றாரோ அவர் அவர்களை சேர்ந்தவர் தான். அபுதாவுதுல வரக்கூடிய ஹசன் தரத்துல உள்ள ஒரு ஹதீஸ். ஸோ இன்றைய நவீன எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, பேருக்கு முஸ்லீமா இருப்பாரு, வாழ்க்கை முழுவதும் யாருடைய வாழ்க்கையை ஒத்து இருக்கும், காஃபிர்களுடைய, யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை ஒத்து இருக்கும். இதெல்லாம் கலாச்சாரம் தான் என்று என்ன செய்வாரு, ஹராமை கூட சாதாரணமாக ஆக்கிடுவார். இது அடையாள காலனித்துவத்துடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம். அடுத்து ஷரியாவை விட்டுவிட்டு புதிய சமூக விதிகளை உருவாக்கி வச்சிருப்பார். அவர்கள் ஜாஹிலியாவின் தீர்ப்பையா விரும்புகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை விட சிறந்த தீர்ப்பளிப்பவன் யார் என்று சூரத்துல் மாயிதாவுடைய 50வது ஆயத்து. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா, இன்னைக்கு நவீன காலத்துல ஜாஹிலியாவுடைய சட்டத்தை பின்பற்றுறதுதான் மக்கள் தீவிரமா இருக்காங்க ஷரியாவை விட. இது பழைய சட்டங்கள், இதெல்லாம் இப்போ செட் ஆகாது, மாடர்ன் சட்டங்கள் தான் இப்போ சரி வரும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு. மனித உரிமைதான் உயர்ந்த ஒரு விஷயம் என்று நவீன கால ஜாஹிலியாக்கள் பேசி திரியவர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து ஹராமை சாதாரணமாக ஆக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு பரவிச்சு, நார்மலைஸ் ஆக்கிறது ஹராம் பாவங்களை எல்லாம். அவர்கள் அசிங்கமான விஷயங்களை ஆணையிடுகிறார்கள், நல்லதை தடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து தௌபால 9வது அத்தியாயம் 67வது வசனம். இன்னைக்கு ஜினா என்ன பேர்ல மாற்றப்பட்டுருச்சு, லவ்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. ஆடை நிர்வாணம் என்ன என்று மாற்றப்பட்டிருக்கு, இதுதான் ஃப்ரீடம் என்று மாற்றப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வெக்க உணர்வாக வாழ்கிறார்களோ, ஹிஜாபை பேணுகிறார்களோ, இதெல்லாம் ஆப்ரேஷன்க ஒடுக்குமுறை என்று மாற்றப்பட்டு வச்சுது. இதைதான் மாரல் காலனித்துவம் என்று சொல்லுவாங்க. அடுத்து உலகத்திலேயே எல்லாம் உலகம்தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய கல்வி முறை, செக்குலர் எஜுகேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்டிக்கிறான் சூரத்து ரூமுடைய 7வது ஆயத்துல. அவங்க உலக வாழ்க்கையுடைய வெளிப்புறத்தை மட்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆகிரத்தை அவர்கள் அறியவில்லை என்று சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, உலகம்தான் எல்லாம் என்ற கல்வி முறை வந்துச்சு. டிகிரி ஒருத்தர் வச்சிருந்தாதான் சக்சஸ், ஆகிரத்து மறுமையெல்லாம் செகண்டரி தாங்க, அதெல்லாம் முதல் கட்டம் கிடையாது என்ற மனப்பான்மை விட்டது. முஸ்லிம்களையும் இது பாதிச்சிருக்கு. தீன் என்பதே வாரத்துக்கு ஒரு நாள் என்று ஒதுக்கி வச்சிட்டாங்க எல்லாரும். ஆனா நாள் முழுவதும் தினமும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம்தான்
தீன் என்பது. 20 வகையில அறிவு காலனித்துவம் என்று சொல்லுவாங்க. அடுத்து மொழியின் மூலியமா ஒரு மொழியை அழிப்பது, ஒரு சிந்தனையை அழிப்பதற்கு சமம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உமர் அலி சொன்னாங்க, அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அது அறிவையும் குணத்தையும் வளர்க்கும் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல பார்க்கலாம் இல்லைங்களா, அரபிலாம் அந்த அளவுக்கு முக்கியம்லாம் இல்லைங்க, என்ன அரபு நாட்டில் வாழ்றோம் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஓல்டானது, ஆங்கிலம் தான் இப்போ வந்து புத்திசாலித்தனமானது, இன்டெலிஜென்ட் ஆனது என்று. ஸோ குரானுடைய மொழி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த அரபி மொழியை புறக்கணிக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் கல்வியை கற்றுக் கொடுப்பதுல எந்த பேரண்ட்ஸுக்கும் சலிப்பு ஏற்பட மாட்டேது. இது மனசை காலனித்துவம், ஒரு மனதை உள்ளத்தை காலனித்துவப்படுத்துவது. ஸோ இஸ்லாமிய அடையாளங்கள்லாம் இன்னைக்கு வந்து வெக்கமாக பார்க்கப்படுகிறது முஸ்லிம்கள் மத்தியிலும். ஹிஜாப் அணியத்துக்கு வெக்கம் பார்க்கப்படுகிறது. ஹிஜாப் அணியாம பெண்கள் போறாங்க வெளியில. சுன்னாவை மறுப்பது ஒரு இதுவாக ஆயிடுச்சு இன்னைக்கு, வெக்க உணர்வாக ஆயிடுச்சு. சுன்னாவை பேணுவது, கணுக்கால கீழே சட்டை பேண்ட் போடுறவங்கலாம் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா. மாடரேட் முஸ்லீமா வாழ்ந்தா போதும் என்ற மனநிலை வந்து விட்டது. இது இல்லாமல் அடையாள காலனி முறை என்று சொல்லலாம், காலனித்துவம் என்று சொல்லலாம். ஸோ கண்ணியம் என்பதும் மரியாதை என்பதும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உள்ளது. இஸ்ஸத் என்பது நம்பிக்கையாளர்களுக்கும் உள்ளது. ஸோ முனாஃபிக்குங்களே 8வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பெரும்பான்மை. பெரும்பான்மையை மக்கள் என்ன செய்யறாங்க, அதுதான் ஹக்கு, உண்மை என்று நம்புறாங்க. ஆனா பெரும்பான்மை உண்மை கிடையாது என்று அல்லாஹ் மறுக்கிறான். நீங்கள் பூமியில் உள்ள பெரும்பான்மையை பின்பற்றினீங்கன்னா அவர்கள் உங்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழி தவற செய்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆமுடைய 116. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம்ல, எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறோம் அப்படின்னு செய்யறாங்க. இந்த சொல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அடுத்தது இதுதான் ட்ரெண்டுங்க, இதுதான் குளோபல் நாம் என்றெல்லாம் மக்கள் சொல்லி பழகிட்டாங்க. இதெல்லாம் பெரும்பான்மையை ஆதாரமாக எடுப்பது. இஸ்லாம் ட்ரெண்டை மார்க்கமாக ஆக்கவில்லை. குர்ஆனும் சுன்னாவும் தான் நமக்கு மார்க்கமாக இருக்கிறது. அடுத்து வந்து கன்சியூமர் ஐடென்டிட்டி, லைஃப் ஸ்டைல் வர்ஷிப், இது எல்லாமே நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் வரையம் செய்யாதீர்கள் என்று சொல்றான். ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து. நம்முடைய உள்ளமும் உடலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஸோ வந்து நுகர்வை வந்து வாழ்க்கையுடைய அடையாளமாக மாற்றுவது. பிராண்ட் இருந்தால் தான் ஸ்டேட்டஸு, அதுதான் சக்ஸஸ், வெற்றி, எல்லாம் பிராண்டு தான் அணிவேன், லக்ஸரியா இருந்தா வாழ்ந்தாதான் அது மரியாதை கண்ணியம் என்று. சிம்பிளிசிட்டியா ஒருத்தர் வாழ்றாருன்னா இதெல்லாம் பேக்வேர்டுங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு உரியது. இப்பெல்லாம் நம்ம நல்ல பிராண்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நுகர்வு அடிமைத்தன்மை என்று சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ நுகர்வே வந்து என்ன ஆயிடுச்சு, கன்சியூமரிசம், இந்த மைண்ட் செட்டே வந்து வாழ்க்கையோட அடையாளமாக ஆயிடுச்சு. ஸோ ஹக்கை பின்பற்றினால் போதும், அதுதான் இஸ்லாம் சொல்லுது. பாப்புலர் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை, அப்ரூவல் தேட வேண்டிய அவசியம் இல்லை மக்களிடம், அல்லாஹ் அப்ரூவ் பண்ணா போதுங்க. ஸோ இஸ்லாம் அந்நியமாக ஆரம்பித்து மீண்டும் அந்நியமாகவே மாறும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ தனித்து இருப்பது வந்து குற்றம்லாம் கிடையாதுங்க, அல்லாஹ்வை பின்பற்றி சத்தியத்தை பின்பற்றி இருந்தால் போதுமானது. ஸோ இஸ்லாமுக்கு கல்ச்சுரல் அப்ரூவல்லாம் தேவையில்லை, ஹக்கோடு இருந்தால் போதும். ஸோ கல்ச்சுரல் சப்மிஷனுக்கு எதிரான முக்கியமான அடிப்படை என்று இது சொல்லலாம் இந்த ஹதீஸை. ஸோ இந்த கல்ச்சுரல் காலனைசேஷன், அதாவது கலாச்சார காலனித்துவம் என்பது இந்த நவீன காலத்துடைய ஜாஹிலியால ஒன்று என்று சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்துல் மாயிதால 3வது ஆயத்துல. ஸோ முழுமையான மார்க்கத்திற்கு கலாச்சார காலனித்துவம் என்பது தேவையே கிடையாது. மார்க்கம் முழுமையாயிடுச்சு, வேறு யாரும் வந்து முழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த காலத்துல அரசியல் காலனித்துவம் என்பது நிலங்களை கைப்பற்றியது. ஆனா இன்றைய காலத்துல அந்த கலாச்சார காலனித்துவம் என்பது உள்ளங்களை கைப்பற்றக்கூடியதாக இருக்கு. இஸ்லாம் இரண்டிலிருந்தும் விடுதலை அளித்து மனிதனை கண்ணியப்படுத்துகிறது, மனிதனை நேரான வழியின் பக்கம் செலுத்துகிறது. என்னதான் வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டுக்கு விடுதலை கொடுத்துட்டு போயிட்டாலும் உடல் ரீதியாக, பிசிக்கலாக, உள்ளம் ரீதியாக இன்னும் பலரும் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அதை விட்டு நாம் விலக வேண்டும். குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இஸ்லாம் என்றது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம்ங்க, முழுமையான வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லலாம். ஸோ பிற கலாச்சாரங்கள், நவீன ட்ரெண்டுகள், உலகத்துடைய கல்ச்சருடைய ஒப்புதல், இதற்காக நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அக்கீதாவை, அஹ்லாக்கை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸோ கலாச்சார காலனித்துவம் என்பது இன்னைக்கு வந்து ஆயுதங்களால் வந்து பரப்பப்படல, மாறாக மீடியா மூலியமாக, கல்வி மூலியமாக, ஃபேஷன் என்ற பெயர்ல, நெறிமுறைகள் மூலியமாக உள்ளங்களை என்ன செய்யுது, ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ குர்ஆன் மற்றும் சுன்னா தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, காஃபிருடைய வாழ்க்கை முறையை அளவுகளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுது. அல்லாஹ் எச்சரிக்கிறான். முஸ்லிமின் மரியாதை கண்ணியம் வந்து உலகத்துடைய ஒப்புதல்ல கிடையாது, ஒப்புதல்ல கிடையாது, மாறாக அல்லாஹ்வின் வழிகாட்டல்ல இருக்கு. மாடர்னா மாறணுன்றதுக்காக இஸ்லாமை நாம் மாற்றிவிட வேண்டாம். இஸ்லாமுடன் உறுதியாக இருந்தாலே அதுதான் உண்மையான விடுதலை மனித இனத்திற்கு. ஸோ
இன்னைக்கு பெரும்பாலும் மீடியாக்கள் மூலியமாக பரப்பப்படுதுன்னா திரைப்படங்கள் மூலியமாக, ஓடிடி மூலியமாக, வெப் சீரிஸ் மூலியமாக தானங்க இது போன்ற ஃபித்னாக்கள் பரப்பப்படுகிறது. ஜினா, ஹோமோசெக்சுவாலிட்டி இதெல்லாம் நார்மலைஸ் ஆக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? ஸோ நான் இதுக்கான தீர்வு என்ன? ஹராம் ஹலால் அறிவை நம்ம தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு மீடியாவை கையில கொடுக்கும்போது ஃபில்டர் போட்டு கொடுக்கணும். அதற்கு முன்னாடி இஸ்லாமிய அறிவை கொடுத்து விட்டு தான் நீங்க மீடியாவை கையில கொடுக்கணும். இரண்டாவது, கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமாக இது பரப்பப்படுது இல்லைங்களா? மதம் என்பது பிரைவேட்டான ஒரு விஷயம், கரியர் மணி தான் சக்சஸ், வெற்றிக்கான வழி என்று காட்டப்படுது. கல்வி முறை, இன்றைய கல்வி முறை அப்படி இருக்கு. ஸோ இஸ்லாமிய வேர்ல்டு வியூ என்ன என்பதை நம்ம கற்பிக்கணும் பிள்ளைங்களுக்கு. தீனியும் துன்யாவையும் சமநிலையோடு எப்படி அணுக வேண்டும் என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன், சீரா, அக்கீதா இது போன்ற அடிப்படை கல்வியை நாம் படித்து நாம் வளர வேண்டும். மேலும் சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா மூலியமாக இது அதிகமாக பரப்பப்படுது. இந்த கல்ச்சுரல் காலனைசேஷன், இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமா பரப்பப்படுது, ட்ரெண்டுகள் மூலியமாக, லைக்ஸ் மூலியமாக பரப்பப்படுது. ஸோ இதற்கான தீர்வு என்னன்னா, குர்ஆனை ததப்பூர் செய்ய வேண்டும், குர்ஆனை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் என்றால் இது நிச்சயமா அல்லாஹ் இதை பொறுத்து கொள்வானா என்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். அதன் பிறகுதான் நம்ம அந்த விஷயத்தை செய்யணும். நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும். சோசியல் மீடியா தவறு கிடையாது. அடுத்தது ஃபேஷன், உடை, இது இந்த கலாச்சாரம் மூலியமாக இது ப்ரொமோட் பண்ணப்படுது இல்லைங்களா? நியூடிட்டியா, நிர்வாணமா இருக்கிறது தான் ஃப்ரீடம் என்றும், முழுமையாக போத்திட்டு போனால் அது ஒரு ரெக்ரெசிவ் ஆகவும் கண்ட்ரோல் ஆகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹயா, இந்த வெக்க உணர்வு, இதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். நம்மளுடைய அடையாளங்களை சுன்னத்தின் அடிப்படையில நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மொழி அடையாளம் மூலியமாக எப்படி பரப்பப்படுது என்றால், இங்கிலீஷ் பேசினாதான் அவன் அறிவாளி என்ற மாதிரி பரப்பப்படுது இல்லைங்களா? அரபிக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய பெயர்கள் எல்லாம் கேலி கூத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம குர்ஆனுடைய மொழிக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அரபு மொழியை படிக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அடையாளங்கள் நம்ம பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டும். ஏன்னா எந்த மொழி ஒரு இடத்துல எடுக்கப்படுதோ அங்க அந்த கலாச்சாரமும் எடுக்கப்பட்டுவிடும். ஸோ இது மூலியமாக எல்லாம் இந்த கலாச்சார காலனித்துவம் இன்று மக்கள் மத்தியில பரவி கிடக்குது என்று சொல்லலாம். அடுத்து கன்சியூமரிசம் கலாச்சாரம் மூலியமாகவும் இது பரப்பப்படுது இல்லைங்களா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிராண்டு தான் கண்ணியம், மரியாதை, ஆடம்பரமாக வாழ்வதுதான் வெற்றி என்றெல்லாம், எளிமையாக வாழ்வதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம், தோல்வி போல பார்க்கப்படுது. இதற்கான தீர்வு இஸ்லாம் என்ன கொடுக்குது? ஜுஹுதோடு வாழுங்கள், உலக பற்றின்மையோடு வாழுங்கள். அதை நாம் கற்று அமல்படுத்த வேண்டும். ஜுஹுத் என்பது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரர் தான், ஆனால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. துன்யாவை தேர்ந்தெடுக்கல, மறுமையை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வாக இருக்குங்க. அடுத்து என்ஜிஓ ஆக்கட்டும், சட்டங்கள் மூலமாக, உலக அழுத்தங்கள் மூலியமாக பரப்பப்படுது இல்லைங்களா? மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் என்ற பெயர்ல பரப்பப்படுது. ஸோ இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்குடைய அறிவை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மகாசிது ஷரியா போன்ற விஷயங்களை படிக்க வேண்டும். அட்லீஸ்ட் பேசிக்காவது ஞானத்தோட, ஹிக்மத்தோட தாவா செய்ய வேண்டும். இதுதான் இதற்கான தீர்வாக இருக்கிறது. ஸோ முதலாவது தௌஹீத், அல்லாஹ்வை மட்டுமே நம்ம என்ன செய்யணும்? தௌஹீத் படுத்த வேண்டும். அக்கீதா படிக்க வேண்டும். அஹ்லாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் ஒளியில ஒரு நல்ல குடும்பம் தான் ஒரு மனிதனுடைய மதரசாவாக, முதல் மதரசாவாக விளங்குகிறது. இப்போ அந்த நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அவர்கள் வாழ வேண்டும். நம்மளுடைய அறிவு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்க வேண்டும். துவா, தவக்குலோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடக்க வேண்டும். எப்பெல்லாம் இந்த கலாச்சார காலனித்துவம் உள்ளங்களை அடிமைப்படுத்துதோ, இஸ்லாம் உள்ளங்களை விடுதலை செய்ய வைக்கிறது. சூரத்துல் பக்ரா இந்த கலாச்சார அடிமைத்தனத்துக்கு முழுமையான மறுப்பை கொடுக்குதுங்க. முக்கியமா 120வது வசனம், 138வது வசனம், 170வது வசனம், இதெல்லாம் நம்ம படிச்சு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில அமல்படுத்தணும். நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் செஞ்சதுதான் பின்பற்றோம் என்று சொல்றாங்க 170வது வசனத்துல. ஸோ அந்தஸ்தோ, பாரம்பரியமோ, ட்ரெண்டோ உண்மைக்கான அளவுகோல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய வர்ணம், அல்லாஹ்வின் வர்ணத்தை விட சிறந்த வர்ணம் தீட்டக்கூடியவர் யார் என்று 138வது வசனத்துல நம்ம படிக்கணும். இப்ப இஸ்லாமிய அடையாளம் தான் உயர்ந்தது, அதுதான் அல்லாஹ் தீட்டிய வர்ணம். அடுத்து சூரா மாயிதாவுடைய 50வது வசனம் இல்லைங்களா? ஜாஹிலியாவுடைய தீர்ப்பையா நீங்க விரும்புறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஸோ நவீன சமூக சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். பெரும்பான்மை பின்பற்றாதீர்கள் என்று சூரத்துல் அன்ஆமுடைய 116வது ஆயத் நமக்கு சொல்லுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுகள் அல்ல உண்மை என்பது. ஸோ இந்த ஆராஃப்ல நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ இந்த நுகர்வு கலாச்சாரத்தை முழுவதும் மறுக்கக்கூடியதாக இருக்கு சூரத்துல் ஆராஃப். ஸோ அல் குர்ஆனுடைய வசனங்களை நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய
மாடர்ன் லைஃபோட நம்ம சரியான முறையில் கனெக்ட் பண்ணோம் என்றால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஜாகிலியாக்களுக்கும் நிறைய தீர்வுகள் அதில் இருக்குங்க, மாற்றமே கிடையாது.